Hi friends, welcome to JHJC English Grammar Channel. இன்னைக்கு நம்ம வீடியோல சென்டென்ஸ் பேட்டர்னுக்கு தான் ஒரு சில சென்டென்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு சென்டென்ஸ் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அதில் எப்படி சென்டென்ஸ் பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறது. அதாவது சென்டென்ஸ் பேட்டர்ன் என்னென்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்லேயே இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், அப்புறம் காம்ப்ளிமெண்ட் அண்ட் adverbial. So இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் நம்ம சப்ஜெக்ட் பேட்டர்ன் பார்த்தோம். ஸோ சப்ஜெக்ட் பேட்டர்னில் இந்த 5 டைப்ஸையும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றது தான் இன்றைக்கி பார்ட் 2 வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எண்டு கார்டில் அது ஷோ ஆகும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆல்ரெடி போட்ட வீடியோ 10 வீடியோஸ் நம்மளுக்கு 10 சென்டென்ஸ் போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதே தான் செகண்ட் பார்ட் 2. அது டைம் இல்லாதனால, அதிகமாக டைம் போயிட்டுருக்கிறதுனால அதனால செகண்ட் பார்ட்டாக உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஐ கேவ் ஹிம் எ ஹார்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐ கேவ் ஹிம் எ ஹார்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் நம்மக்கிட்ட இருக்குன்னா அதில் எப்படி சப்ஜெக்ட், வேர்ப் இதெல்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா வேர்ப் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நான் வேர்ப் பற்றி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தனியாகவே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். சென்டென்ஸ் பேட்டர்ன் ஒரு தனி பிளேலிஸ்ட்டில் ஃபுல்லாகவே உங்களுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் பற்றியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் அது ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்னன்னு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். இன்னும் கிளியராக வேணும்னா அதையும் பார்த்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஐ கேவ் ஹிம் எ ஹார்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் அவனுக்கு ஒரு ஹார்ஸ் கொடுத்தேன், ஒரு குதிரை கொடுத்தேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்தேன் அப்படின்றது ஒரு செயல். கரெக்டுங்களா? கொடுத்தேன், நான்றது நான் என்ன குறிக்குது, அவன்றது இன்னொருத்தனை குறிக்குது, ஹார்ஸ்ன்றது குதிரை குறிக்குது. அதே அப்போ கொடுத்தேன் அப்படின்றது தான் ஒரு செயல். கரெக்டுங்களா? இந்த இடத்துல அப்போ கொடுத்தேன்றது ஐ கேவ், கேவ்ன்றது தான் கொடுத்தேன்னு சொல்கிறது. அப்போ கேவ்ன்றது வேர்ப். ஓகேங்களா? ஒரு செயலை குறிக்கிறது தான் வேர்ப். ஸோ வேர்பை பார்த்து ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கொஸ்டின் கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா, யாரு, யார் கொடுத்தது. ஓகேங்களா? இப்போ கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இந்த கேவ் மட்டும் வச்சிங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ, நான் தானே கொடுத்துருக்கேன். அப்போ நான் தானே ஐ. ஓகேங்களா? ஸோ நான் தானே சப்ஜெக்ட். ஓகேங்களா? யார் கொடுத்துருக்க ஐ. ஓகே, யாருக்கு கொடுத்துருக்காங்க, யாருக்கு அப்படின்ற கொஸ்டின் கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கு இல்லை எதை அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சராக வர்றது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ 2 கொஸ்டின்மே இந்த இடத்துல பொருந்தது. யாருக்கு கொடுத்துருக்காங்க, அவனுக்கு. ஓகேங்களா? அவனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் அவனுக்கு கொடுத்துருக்காங்க. எதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹார்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஆப்ஜெக்ட். என்னங்க 2 ஆப்ஜெக்ட் வருது. யாரை எதை, அதாவது யாருக்கு கொடுத்துருக்காங்க, யாருக்கு எதற்கு, இல்லை எதை கொடுத்துருக்காங்க, யாரை கொடுத்துருக்காங்க, அது மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா அதுக்கு ஆப்ஜெக்ட்னு சொன்னீங்க. இப்போ யாருக்கு கொடுத்துருக்காங்க, ஹிம், அவனுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, எதை கொடுத்துருக்காங்கன்னா ஹார்ஸ், அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ 2மே ஆப்ஜெக்டாக வருதே. ஸோ இந்த ஆப்ஜெக்டில் தான் 2மே ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்துட்டோமா. இதில் எது டைரக்ட் ஆப்ஜெக்ட், எது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு பார்க்கணும். இப்போது டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா எல்லாத்தையும் டைரக்டாக சொல்லிடுறது. ஐ கேவ் எ ஹார்ஸ், நான் அவனுக்கு குதிரை கொடுத்தேன். இப்போ டைரக்டாக தானே சொல்லிட்டோம். ஓகேங்களா? டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போது அவனுக்கு குதிரை கொடுத்தேன். இப்போ இந்த இடத்துல அவனுக்குன்றதை நான் கொஸ்டின் கேட்குறேன், யாருக்கு. கரெக்டு தானே? அவன்றது யாருமே எனக்கு தெரியாதே. அவன்றது அவன் பேர் சொன்னால் அவன் யாருன்னு நம்மளுக்கு தெரியும். இல்லைன்னா அவன்றது ஒரு தேர்ட் பர்சனை சொல்கிற மாதிரி தானே இருக்குது, ஒரு 3வது மனுஷனை சொல்கிற மாதிரி தானே இருக்குது. ஸோ அவன்றது நமக்கு யாருன்னு தெரியாது. கரெக்டுங்களா? ஸோ அதை தான் இப்போ இன்டைரக்டாக சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, இன்டைரக்டாக சொல்கிறாங்க. அதனால இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், இப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எது நம்மளுக்கு டைரெக்டாக புரியுதோ, இப்போ நான் அவங்ககிட்ட ஒன்று கொடுத்தேன் அப்படின்னா, ஒன்று கொடுத்தியா, என்ன கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கேட்போம். அதே நான் அவங்ககிட்ட குதிரையை கொடுத்தேன் அப்படின்னா ஓகே டைரக்டாக சொல்லிட்டோம். ஓகேங்களா? அதே அவனுக்கு கொடுத்தேன் அப்படின்னா, அவன்றது இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருப்பாங்க, எந்த அவனை நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். இதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே 10 பேர் இருக்காங்க, நான் அவனுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த 10 பேரில் எந்த அவனுக்கு நீ சாக்லேட் கொடுத்தேன்னு தான் கேட்போம். ஸோ அப்போ இன்டைரக்டாக தான் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. அவனுக்குன்றது நம்ம கரெக்டாக யாருன்னு தெரியலன்னு இப்போ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம டைரக்ட் இன்டைரக்ட்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஷங்கர் answered immediately. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷங்கர் ஆன்சர் பண்ணுறான். ஓகேங்களா? ஆன்சர் பண்ணுறான். எப்படி பண்ணுறான், ரொம்ப இமீடியட்டாக ஆன்சர் பண்ணுறான். ஓகேங்களா? ஆன்சர் பண்ணுறதுன்றது பதில் சொல்கிறது. பதில் சொல்கிறதுன்றது ஒரு செயல். இப்போ செயலை குறிக்கிறது வேர்ப். ஓகேங்களா? வேர்பை பார்த்து ஃபஸ்ட்டு யார் ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு கேட்கணும். யார் ஆன்சர் பண்ணுறது, ஷங்கர் ஆன்சர் பண்ணுறான். அப்போ ஷங்கர்ன்றது சப்ஜெக்ட்.
எப்படி ஆன்சர் பண்ணுறான்னு கேட்டால் தான் இமீடியட்லின்ற ஆன்சர் வரும். ஓகேங்களா? எப்படி ஆன்சர் பண்ணுறான், ரொம்ப வேக வேகமாக ஆன்சர் பண்ணுறான். அப்போ எப்படி அப்படின்ற கொஷின் எதுக்கு பொருந்தோன்னு பார்த்தீங்கன்னா அட்வர்புக்கு தான். எப்படி, எங்கே, அதாவது எப்பொழுது, இந்த 3 கொஷினுக்கு ஆன்சராக வர்றது வந்துட்டு ஏன், ஏன், எதற்கு, ஏன், எப்படி, எங்கே, எப்பொழுது, அதாவது when, where, how, why, இந்த 4 கொஷினுக்கு ஆன்சராக வந்துச்சுன்னா அதுதான் அட்வர்ப். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணுறான், ரொம்ப இமீடியட்டாக ஆன்சர் பண்ணுறான். அப்போ எப்படி, ஹவு அப்படின்ற கொஷினுக்கு ஆன்சர் வந்துருச்சு. அப்போ இது வந்து அட்வர்ப். ஓகேங்களா? ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் ஈஸியாக வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், கமல் சிங்ஸ் வெல். கமல் சிங்ஸ் வெல். கமல் பாடுகிறான். ஓகேங்களா? எப்படி பாடுறான், நல்லா பாடுறான். ஓகேங்களா? ஸோ பாடுறதுன்றது ஒரு செயல். அப்போ செயலை குறிக்கிறது வேர்ப். வேர்பை பார்த்து யார் பாடுறது, இப்போ பாடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. யார் பாடுறது, கமல் பாடுறான். ஓகேங்களா? கமல்ன்றது அப்போ சப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்போது சப்ஜெக்ட் கிடைச்சாச்சு, வேர்ப் கிடைச்சாச்சு. எப்படி பாடுறான். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன சொல்கிறேன், எப்படி பாடுறான், நல்லா பாடுறான். ஓகேங்களா? நல்லா அப்படின்றது வெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி அப்படின்றதுக்கு ஆன்சர் வந்துட்டு எப்படின்ற கொஸ்டின் தானே வருது. எப்படி பாடுறான்னு கேட்டால் தானே நம்ம வெல்னு நல்லா பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ வெல், அவன் சூப்பராக பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அப்போ எப்படி பாடுறான்னு கொஸ்டின் கேட்டால் தான் நம்மளுக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ எப்படி அப்படின்றதுக்கு ஆன்சர் வந்துட்டு வெல் அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கு. அப்போ எப்படின்ற கொஸ்டின் எதுக்குள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா அட்வர்புக்குள்ளது. ஓகேங்களா? அதே ஆப்ஜெக்ட்னா எதை, யாரை அப்படின்னு கேட்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், we called a man a fool. we called a man fool. நாங்கள் அந்த மனுஷன் எப்படி கூப்பிடுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபூல்னு கூப்பிடுவோம். ஓகேங்களா? அந்த மனுஷன் எப்படி கூப்பிடுவோம், ஃபூல்னு கூப்பிடுவோம். we called. ஸோ கால்டு அப்படின்னு கூப்பிடுறது அப்படின்றது ஒரு செயல். ஓகேங்களா? ஸோ கூப்பிடுறதுன்றது ஒரு செயல். அப்போ கால்டு அப்படின்றது வேர்ப். வேர்பை பார்த்து யார் கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள். ஓகேங்களா? நாங்கள் தானே கூப்பிடுவோம், வீன்னு தானே போட்டிருக்காங்க. we called a man தானே. ஸோ we அப்படி நாங்கள் தான் கூப்பிடுவோம். அப்போ வீன்றது சப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்போ சப்ஜெக்டும் வேர்பும் கிடச்சாச்சு. வேர்பை பார்த்து எதை இல்லைன்னா யாரை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். எதை இல்லைன்னா யாருன்னு கொஸ்டின் கேட்டோம்னா அதுக்கு ஆன்சர் வந்து என்னவா வரும், ஆப்ஜெக்ட் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எதை அப்படின்னு கேட்டோன்னா எதை கூப்பிடுறாங்க, எதன்றது ஆன்சர் கொஸ்டின் பொருந்தலை. கரெக்டுங்களா? எதன்றது மனுஷனுன்னும் போது எதைன்னு நம்ம கேட்க மாட்டோம். அதே ஒரு மனுஷனை நம்ம எப்படி கேட்போம்னா யாரை கூப்பிடுறாங்க, நாங்கள் கூப்பிடுறோம், எப்படி யாரை கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எ மேன், அந்த மனுஷனை கூப்பிடுறோம். ஓகேங்களா? அந்த மனுஷனை கூப்பிடுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இப்போ வந்துட்டு இந்த இடத்துல இந்த ஃபூல்ன்ற வேர்டை எடுத்துட்டோம்னா we called a man அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நிறுத்திச்சுன்னா ஏதாவது தெரியுதா, நாங்கள் அந்த மனுஷனை கூப்பிடுவோம் எப்படின்னா என்னன்னு கூப்பிடுவோன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ என்னென்னா அதாவது முழுமை அடையாத மாதிரி இருக்குது. நாங்கள் அந்த மனுஷன் எப்படி கூப்பிடுவோம் தெரியுமா அப்படின்னு சொன்னால் என்னன்னு நான் அந்த மனுஷன் என்னன்னு கூப்பிடுவோம் தெரியுமா, என்னன்னு கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்லாமல் அப்படியே நிற்குதா. ஸோ ஃபூல், நான் ஃபூலுன்னு கூப்பிடுவேன். இப்போ ஃபூலுன்றது இப்போ ஒரு காம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த வேர்டு இல்லாமல் இந்த சென்டென்ஸ் வந்து முழுமை அடையலைன்னா அப்போ அதுதான் காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? காம்ப்ளிமெண்ட்டை நம்ம இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஒன், தி ஜட்ஜ் ஃபவுண்ட் ஹிம் கில்ட்டி. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஜட்ஜ் அவனை பார்த்துட்டாரு, அவனை வந்துட்டு கொஞ்சம் அவனுக்கு குற்றவாளியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு என்னென்ன ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபவுண்டு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு செயல். அப்போ செயலை குறிக்கிறது வேர்ப். யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜட்ஜு. யாரை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரை இல்லைன்னா எதை. யாருன்ற கொஸ்டினுக்கு ஹிம், அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? யார் ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன ஆன்சர் வேணும்னா இப்போ வந்துட்டு சப்ஜெக்ட் வேர்பு கண்டுபிடிச்சாங்கன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது, ஒன்று ஆப்ஜெக்டாக இருக்கணும், இல்லை காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கணும், இல்லை அட்வர்பியலாக இருக்கணும். ஓகேங்களா? எப்படின்னு கேட்டு பாருங்களேன். ஃபஸ்ட்டு அட்வர்பியல்னு வச்சுக்கோங்களேன். எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இல்லை, இதில் ஆன்சர் இல்லை, எப்படி இல்லை. ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் தான் மோஸ்ட்லி வரும். நீங்கள் ஆப்ஜெக்டே பாருங்கள், எதை இல்லைன்னா யாரை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு ஜட்ஜு கண்டுபிடிச்சிட்டாங்க, ஜட்ஜு ஃபவுண்ட். ஓகேங்களா? த ஜட்ஜு ஃபவுண்ட், ஜட்ஜு கண்டுபிடிச்சிட்டாங்க. எதை கண்டுபிடிச்சிட்டாங்க, இல்லை யாரை கண்டுபிடிச்சிட்டாங்க, அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. யாரன்ற கொஸ்டினுக்கு அவனை அப்படின்னு ஆன்சர் வருதா. அப்போ அவனன்றது அப்போ ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப கில்ட்டியாக இருக்கான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆகிறது காம்ப்ளிமெண்ட். இன்னொன்று என்னென்னா காம்ப்ளிமெண்ட் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா இது இல்லைன்னா த ஜட்ஜ் ஃபவுண்ட் ஹிம், ஜட்ஜு அவனை கண்டுபிடிச்சாங்க. என்னென்னு வச்சு கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவன் கில்ட்டியாக இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க.
ஓகேங்களா. ஸோ இந்த வேர்டு இல்லைன்னா இந்த சென்டென்ஸில் வந்து ஒரு கொஷினோடயே நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த ஜட்ஜு ஃபவுண்ட் ஹிம், நான் அவனை கண்டுபிடிச்சேன். இப்போ ஜட்ஜு சொல்கிறாங்க, நான் அவனை கண்டுபிடிச்சேன், அவனுடைய பார்வையிலேருந்து. என்ன கண்டுபிடிச்சிங்க? அவனுடைய கில்ட்டினஸை கண்டுபிடிச்சேன். ஓகேங்களா, அவன் கில்ட்டியாக இருக்கிறத நான் கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த கில்ட்டின்றது இல்லைன்னா இந்த வேர்டு வந்து ஃபுல்ஃபில் ஆகாது, முழுமையடையாது. அப்போது அதுதான் காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், சுரேஷ் இஸ் டிரைவிங் தி வேன். சுரேஷ் இஸ் டிரைவிங் தி வேன். ஸோ சுரேஷ்ன்றது ட்ரைவ் பண்ணுறாரு, வேனை ட்ரைவ் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிரைவிங்ன்றது ஓட்டுறது. ஓகேங்களா. பக்கத்தில் இன்னொரு ஒரு இருக்குங்களே, இஸ்ன்னு இருக்குது. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வேர்ப் தான். இது வந்து நான் ஃபஸ்ட்டு வேர்பை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருக்கேன். அதாவது வேர்பை வந்து டோட்டலாக 3 டைப்ஸாக பார்க்கலாம். ஒன்று மெயின் வேர்பு, இன்னொன்று வந்து பிஃபார்ம் வேர்பு. ஒரு சில இடத்துல இஸ்ஸு மட்டும் கூட வரும். ஸோ இஸ்ஸு, வாஸு, ஆம். அப்போ அந்த ஆம், இஸ், வாஸ் கூட ஒரு வேர்ப் தான். அதை மட்டும் கூட ஒரு வேர்பை எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அது செயலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பிஃபார்ம் வேர்பில் வரும். ஓகேங்களா. செயல் இல்லாமல் பிஃபார்ம் வேர்பில் வரும். ஓகேங்களா. இந்த சுரேஷ் இஸ் டிரைவிங், இப்போ இஸ் டிரைவிங்கிறது தான் வேர்ப். ஓகேங்களா. என்னென்னா இப்போ இது ஆக்சிலரி வேர்ப், இது வந்து மெயின் வேர்ப். ஓகேங்களா. ஸோ இப்போ இஸ் டிரைவிங்கிறது வேர்ப். இப்போ வேர்பை பார்த்து யார் ஓட்டுறது, இப்போ ஓட்டுறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. யார் ஓட்டுறாங்க? அப்போ சுரேஷ் தான் ஓட்டுறாங்க. சுரேஷ்ன்றது சப்ஜெக்ட். என்ன ஓட்டுறாங்க, இல்லை எதை ஓட்டுறாங்க, இல்லை யாரை ஓட்டுறாங்க. இப்போ யாருன்னு சொல்லிட்டு நம்ம கேட்க முடியுமா? யாரை ஓட்டுறாங்கன்னு கேட்க முடியுமா? இல்லை. ஏன்னா இது வந்து ஹியூமன் பீயிங் கிடையாது. யாருன்றது நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்கை தான் சொல்லுவோம், மனுஷங்களை தான் அது மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா. இது வந்து ஒரு பொருள் சம்மந்தப்பட்டது. அப்போ இது என்னன்னு கேட்போம், எதை அப்படின்னு கேட்போம். எதை ஓட்டுறாங்க அப்படின்னா வேனை ஓட்டுறாங்க. அப்போ அதுக்கு ஆன்சராக வர்றது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. எஸ்விஓ. நெக்ஸ்ட் ஒன், தி பேபி லவ்ஸ் தி மதர். ஸோ லவ்ஸ் அப்படின்றது வேர்ப். சரிங்களா. லவ்ஸ்ன்றது வேர்ப். பேபி வந்து அம்மாவை நேசிக்குது. தி பேபி லவ்ஸ் தி மதர். இப்போ லவ்ஸ்ன்றது வேர்ப். வேர்பை பார்த்து யார் லவ்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேபின்றது சப்ஜெக்ட். ஓகேங்களா. இப்போ பேபி லவ் பண்ணுது யாரை, இல்லைன்னா எதைன்னு கேட்கலாம். யாரை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிங்கன்னா மதர். யாருன்னு கேட்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். பேபி யார் லவ் பண்ணுது? மதர், அம்மாவை லவ் பண்ணுது. ஓகேங்களா. அப்போ மதர்ன்றது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், தி பாஸ் கேவ் இஸ் சர்வன்ட்ஸ் போனஸ் கொடுக்குறாங்க. The boss gave his servants போனஸ் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? போனஸ் கொடுக்குறாங்க. பாஸ் வந்துட்டு போனஸ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? வேர்பு. என்ன கொடுக்குறாங்க? கொடுக்குறதுன்றது ஒரு செயல். அப்போ செயலை குறிக்கிறது வேர்பை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வேர்பை பார்த்து யார் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்கணும்? ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எதை, இல்லைன்னா யாரை. ஓகேங்களா. இல்லை யாருக்கு அப்படின்னு கூட கேட்கலாம். த பாஸ் கேவ் ஹிஸ் சர்வன்ட்ஸ் போனஸ். ஸோ எதை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போனஸ் கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ் சர்வன்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு போனஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இது வந்து ஆப்ஜெக்ட். எதை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போனஸ் கொடுக்குறாங்க. எதை கொடுக்குறாங்க, யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்றதான் கேள்வி. யாருக்கு கொடுக்குறாங்க? சர்வன்ட்ஸ் கொடுக்குறாங்க. எதை கொடுக்குறாங்க? போனஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. எதை கொடுக்குறாங்க? போனஸ் கொடுக்குறாங்க. போனஸ் கொடுக்குறதுன்றது அப்போ ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. சரி, இப்போ 2 ஆப்ஜெக்ட் கிடச்சிருக்கு. நம்ம இந்த 2 ஆப்ஜெக்டில் எது டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ் சர்வன்ட்ஸ்ன்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர என்ன வேலைக்காரங்கன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. அவருடைய வேலைக்காரங்க. என்ன வேலைக்காரங்க? என்ன வேலை செய்கிறவங்க? தோட்டக்காரங்களா இல்லை வாட்ச்மேனா? எந்த கரெக்டாக சொல்லலை பார்த்தீங்களா. ஸோ அப்போ வந்து இது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல என்ன கொடுத்தாங்கன்றது நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சு. எதை கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், த மேன் இன் ஒயிட் பேண்ட்ஸ் இஸ் மை பிரதர். The man in white pants is my brother. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எது வேர்புன்னு பார்த்தீங்கன்னா இஸ் அப்படின்றது தான் வேர்ப். ஸோ நாங்கள் ஒரு இடத்துல சொன்னோம் பார்த்தீங்களா, இஸ் மட்டும் வச்சு கூட ஒரு வேர்பை கண்டுபிடிக்கலாம். ஒரு மனுஷன் ஒயிட் பேண்ட்டில் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் என்னுடைய பிரதர். ஓகேங்களா. பிரதராக இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இஸ்ன்னும் போது பிரதராக, இஸ்ன்றது பி ஃபார்ம் வேர்புன்னு சொல்லலாம். ஓகேங்களா. இப்போ இஸ்ன்றது வேர்ப். ஓகேங்களா. இப்போ இந்த இஸ் யாரை வச்சு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா த மேன் இன் ஒயிட் பேண்ட், மேனை தான் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. இப்போ இந்த மேன் வந்துட்டு சப்ஜெக்ட். அவன் எப்படி இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பேண்ட்டில் இருக்கான். ஓகேங்களா. மேன்ன்றது சப்ஜெக்ட். ஓகேங்களா. இந்த இஸ் வந்து வேர்பு, பி ஃபார்ம் வேர்பை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த இஸ் யாருக்கான ஒரு
சப்ஜெக்ட் வேர்புன்னு பார்த்தீங்கன்னா வேர்புக்கு பார்த்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட்கான வேர்புன்னு பார்த்தீங்கன்னா தி மேனை தானே குறிக்குது. மேனை தான் ஹிஸ் போட்டு நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இந்த மேன் வந்து எப்படி இருக்கிறாரு, அப்போ எப்படி ஹவ் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஏ தான். ஓகேங்களா. அட்வர்ப். ஸோ இன் ஒயிட் பேண்ட் எப்படி இருக்கிறாரு? ஒயிட் பேண்ட்ல இருக்கிறாரு. அவர் யாரு? மை பிரதர். ஓகேங்களா. ஸோ அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிச்சோன்னா மை பிரதர். இந்த இடத்துல வந்துட்டு மை பிரதர்ன்றது நம்மளுக்கு கரெக்டாக வந்துட்டு காம்ப்ளிமெண்ட், அதாவது மை பிரதர் அப்படின்றது ஒரு காம்ப்ளிமெண்ட். இப்போ அவர் யார் அப்படின்னு கேட்குறேன். இந்த மேன் இருக்காங்கல்ல ஒயிட் பேண்ட்ல, ஆமாம் அவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா மை பிரதர். இப்போ இந்த மை பிரதர்னு இல்லைன்னா இந்த மேன் இன் ஒயிட் பேண்ட் அப்படின்ட்டு, ஆமாம் ஒயிட் பேண்ட்ல இருக்காரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த பிரதர் அவர் தான் என் தம்பி அப்படின்னு இல்லாமல் இப்போ அண்ணன் தம்பி அது மாதிரி சகோதரர் அப்படின்னு சொல்லலைன்னா இந்த இடத்துல ஃபுல்ஃபில் ஆகுமா இந்த சென்டென்ஸு? ஃபுல்ஃபில் ஆகாது. த மேன் இன் ஒயிட் பேண்ட் இஸ் தெரியல அவ்வளோதான் அப்படின்னு விட்டுட்டோன்னா அந்த சென்டென்ஸ் வந்து என்ன தான் சொல்ல வரேன் எனக்கு புரியல அப்படின்னு தானே கேட்போம். ஸோ அப்போ இந்த ஃபுல்ஃபில் ஆகாத சென்டென்ஸ் வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட் ஃபுல்ஃபில் இந்த போட்டால் தான், இந்த வேர்ட் போட்டால் தான் ஃபுல்ஃபில் ஆகுதுன்னா அப்போ அதுதான் காம்ப்ளிமெண்ட். இன்னொன்று என்னென்னா காம்ப்ளிமெண்ட்ன்றது இப்போ ஒரு விஷயத்துக்கு நம்ம ஏதாவது சொல்லும்போது ஒரு கமெண்ட் கொடுக்குறோம், ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ வந்துட்டு நீ நல்லா வந்துட்டு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப ஃபூலாக இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறது. அதாவது நம்மளுடைய தன்மையை வந்து நம்ம சொல்கிறது. இப்போ வந்துட்டு அவன் வந்து என்ன தன்மை வந்துட்டு பிரதராக இருக்கிறாரு, எனக்கு பிரதராக இருக்காருன்னா அவருடைய ஒரு தன்மையை வந்துட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ அதை கூட காம்ப்ளிமெண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இன்னொன்று நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வேர்பு இந்த ஆர்டரில் தான் வரணும்னு கிடையாது. அட்வர்ப் மட்டும் இடையிடையே எந்த இடத்துல வேணாலும் வரும். ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் எப்படி, இப்போ மேன் இன் ஒயிட் பேண்ட்னு கொடுத்துருக்காங்க. இந்த மேன் இஸ் மை பிரதர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அவர் ஒயிட் பேண்ட்ல இருக்கார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவனுடைய ஒரு தன்மையை வந்து எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்குது? ஒயிட் பேண்ட்ல இருக்கிறாரு. ஓகேங்களா. அப்போ தான் அந்த எப்படி அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சராக வர்றது அட்வர்ப். ஓகேங்களா. எப்படின்னு மட்டும் இல்லை, ஏன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன்ற கொஸ்டினுக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு வேர் வென் என்ன கொடுத்தான் வென்ல சாரி எப்பொழுது வேர் சாரி எஸ் எப்பொழுதுனும் எங்கேன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துச்சுனாலும் அது வந்து அட்வர்ப். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லேர்னிங் இங்கிலீஷ் இஸ் நாட் டிஃபிகல்ட். ஸோ இஸ் அப்படின்றது இந்த இடத்துல வந்துட்டு வேர்ப். ஓகேங்களா. ஸோ பி ஃபார்ம் வேர்ப். இப்போ இந்த இஸ் எதுக்கான சப்ஜெக்ட்கான எந்த சப்ஜெக்ட்கான இது பார்த்தீங்கன்னா வேர்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேர்னிங் இங்கிலீஷ்ன்றது டிஃபிகல்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ லேர்னிங் இங்கிலீஷ்ன்றது சப்ஜெக்ட். ஓகேங்களா. இப்போது லேர்னிங் இங்கிலீஷ் இஸ் நாட் டிஃபிகல்ட். லேர்னிங் இங்கிலீஷ் இஸ் நாட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இல்லை. சாரி எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இல்லை. எப்படி இருக்கிற அந்த லேர்னிங் இங்கிலீஷ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா? இல்லை. இப்போ வந்துட்டு இந்த நாட் டிஃபிகல்ட்டுன்ற வேர்டை எடுத்துட்டோன்னா இந்த சென்டென்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகுதா? லேர்னிங் இங்கிலீஷ் இஸ் அதாவது இங்கிலீஷ் கற்றுக்கிறதுன்றது அப்படின்னோடனே பாதியிலே நிறுத்திட்டு எப்படி இருக்கும்? அப்போ வந்துட்டு அது ஃபுல்ஃபில் ஆகலை. அப்போ நாட் டிஃபிகல்ட். லேர்னிங் இங்கிலீஷ் இஸ் நாட் டிஃபிகல்ட். அப்போ நாட் டிஃபிகல்ட்ன்றது காம்ப்ளிமெண்ட். ஸோ சம்டைம்ஸ் ஆப்ஜெக்ட் இல்லாமல் சப்ஜெக்ட் வேர்பு காம்ப்ளிமெண்ட் கூட இருக்கும். அதாவது இங்கிலீஷை கற்றுக்கிறதுன்றது டிஃபிகல்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாட் டிஃபிகல்ட்ன்ற வேர்டை கட் பண்ணி பாருங்கள். லேர்னிங் இங்கிலீஷ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அரைகுறையாக நிற்குதா? ஸோ ஒரு சென்டென்ஸ் வந்து அரைகுறையாக நின்றுச்சுன்னா அப்போ எந்த சென்டென்ஸ் போட்டு அந்த எந்த வேர்ட்ஸை போட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறோமோ அந்த வேர்ட் வந்து காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த 10 சென்டென்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல், அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன், அதில் எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, ஸ்பீச் எல்லாமே போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டிங் வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கும் ஏதாவது வீடியோஸ் வேணும்னா அங்கே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சேனலையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.